நினைக்க மனமெங்கும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி சுழியாளே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. மாணிக்கவாசகர் உரைக்க இறைவனாலேயே எழுதப்பட்டதாக இன்றும் உள்ளது திருவாசகம். 8ஆம் திருமுறையாக திருவாசகம் திருக்கோவையார் இரண்டும் போற்றப்படுகிறது. மாணிக்கவாசகர் உரைக்கும் பொழுது அதை இறைவன் சிவபெருமானே ஓலைச்சுவடியில் எழுதினார் என்பது வரலாறு. இன்றளவும் சிதம்பரம் திருக்கோயிலில் அந்த ஓலைச்சுவடியில் பொன்னம்பலமுடையான் என்று இறைவன் கையெழுத்துடன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த 8ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் பஞ்சபுராணத்தில் இறைவனது திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வீரையார் கழக்கு கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிலே உடையாய் என்னை கண்டு கொள்ளே. 8ஆம் திருமுறையான திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாடல் இறைவனது திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சிறைவான் புணர்தில்லை குற்றம் வளர்க்கும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூடலின் ஆணித்த உன் தீர்த்தமிழ் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏழிசை தோல் முக்கோ இறைவா தடவரை கூட்டெங்குலாம் புகுந்தெய்கிறதே. திருவிசைப்பா அதிலிருந்து ஒரு பாடல். ஒளிவலர் விளக்கே உலப்பினா ஒன்றே உணர்வு சுள் கடந்ததொரு உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள் மணி கொன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனை விளம்பும் அவிளம்பே.